இன்றைக்கி கேரட் கோஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு தவா எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு அதில் கடுகு, பச்சை மிளகா, பட்டை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கணும். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் இப்போ பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கணும். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வதக்கணும். எப்போயுமே வெங்காயம் ஆட் பண்ணும்போதே சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது சீக்கிரமே வதங்கிடும். வெங்காயம் நல்லா கம்பி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம சீச்சு வச்சுருக்க கேரட்டையும் கோஸையும் அதில் ஆட் பண்ணிக்கணும். எப்போயுமே காய்கறியை வதக்கிறப்ப அதோட கலர் மாறாமல் நம்ம வதக்கணும். ஒரு சில காய்கறிகளை நம்ம மூடி வச்சு வதக்கக்கூடாது. கீரையெல்லாம் மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜ்லேயே நமக்கு தேவையான சால்ட்டெல்லாம் அதில் ஆட் பண்ணி நல்லா காய்கறியை வதக்கி விடணும். அப்போ தான் அந்த உப்பு எல்லா பக்கமும் சார்ந்துருக்கும். இறக்க போகிற நேரத்தில் அதில் நம்ம துருவி வச்ச தேங்காய் அதில் ஆட் பண்ணிக்கணும். துருவி வச்ச தேங்காயை ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு கிண்டிட்டு நம்ம இறக்கிடணும். அவ்வளோதாங்க, நம்ம கல்யாண வீட்டு கேரட் கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு.